பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையிலே இணைந்திருக்கிற உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இப்பொழுதும் கூட கண்களை மூடி ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாய் அவரை நோக்கி பார்க்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உடைய உயிர்த்தெழுதலின் ஆண்டவரே பண்டிகையை நாங்கள் அனுசரிக்கும்படியாய் கிருபை பாராட்டினீர். இப்பொழுதும் கூட உம்முடைய சமூகத்துல வந்து ஆண்டவரே உம்மை துதிக்கும்படியாய், உம்மை மகிமைப்படுத்தும்படியாய் இந்த காலை வேளையிலே கூடியிருக்கிற எங்கள் மத்தியிலே ஆவியானவர் நீர் தாமே அசைவாடும்படியாக உம்முடைய கரத்துல எங்களை ஆண்டவரை தாழ்த்துகிறோம். எங்களோடு கூட உம்முடைய வசனத்தின் மூலமாக பேசும். எங்களை ஆண்டவரே நீர் உற்சாகப்படுத்தும், எங்களை பலப்படுத்தும். நாங்கள் நடக்க வேண்டிய பாதையை எங்களுக்கு தெளிவுபடுத்தி கொடும். துதி கன மகிமையாகும் உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஒரு சின்ன கவியை பாடி ஆண்டவரை துதித்து இந்த டிவோஷனை நம்ம தொடங்கலாம். உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன் என்ற அந்த பாடலை பாடும். உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, உம்மை ஆராதிப்பே, என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் மொழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன், ஆம் உம்மையே ஆராதிப்பேன். தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலான அன்பு வைத்து நீர் என்னை தெரிந்து கொண்டீரே. தாயின் கருவில் உருவாகும் முன்னே பெயர் சொல்லி அழைத்தவர் நீரே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்தீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். பாவி என்றே என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காய் மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அணைத்து கொண்டீரே. என்னையும் உம்முடன் சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, என் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே ஆராதிப்பேன், உம்மையே ஆராதிப்பேன். ஆமாண்டவரே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. எங்கள் ஜீவன் முடியும் வரை, எங்கள் சுவாசம் ஒழியும் வரை உம்மையே நாங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகளாய், உம்மையே துதிக்கிற பிள்ளைகளாய், உம்மையே மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றும்படியா உம்முடைய கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம், இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இப்பொழுதும் கூட நாம் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை தியானிக்க போகிறோம். அது அப்போஸ்தலருக்கு எழுதின நடபடிகள், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 4 to 8 வசனங்களை நாம்
தியானிக்க போகிறோம். எ ப்ராமிஸ் ஃபுல்ஃபில்டு, வாக்குத்தத்தம் நிறைவேறினது என்ற அந்த ஒரு தலைப்பிலே இந்த அதிகாரத்தை, இந்த பகுதியை நாம் வாசிக்கலாம். அன்றியும் அவர் அவர்களுடனே கூட அன்றியும் அவர் அவர்களுடனே கூட கூடி வந்து இருக்கும்போது அவர்களை நோக்கி, யோவான் ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தான், நீங்கள் சில நாளுக்குள்ளே பரிசுத்த ஆவியினாலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். And while being in their company and eating with them, he commanded them not to leave Jerusalem, being not to leave Jerusalem, but to wait for what the Father had promised, of which he said, "You have heard we speak." ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். அப்பொழுது கூடி வந்தவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இக்காலத்தில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு திரும்ப கொடுப்பீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்திலே வைத்திருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிவது உங்களுக்கு அடுத்ததல்ல. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். ஸோ இப்போ இதை அப்படியே ஆங்கிலத்தில் வாசித்தா, to them also he showed himself alive after his passion in the garden and on the cross by series of many convincing demonstrations and infallible proofs. இது வந்து டிஃப்ரெண்ட் டிரான்ஸ்லேஷனா இருக்குது. appealing of them during 40 days and taking into them about the things of the kingdom of God. அப்பொழுதுதான் அவர் என்ன சொல்றாருனாக்கா, இந்த இடத்துல நீங்கள் எருசலேமில் இங்க வெயிட் பண்ணுங்க, எருசலேமை விட்டு போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். And being assembled together with them, they commanded them not to depart from Jerusalem, but to wait for the promise of the Father, which he said, "You have heard from me. For John truly baptized with water, but you shall be baptized with the Holy Spirit not many says from now." இதைதான் ஆண்டவர் ப்ராமிஸ் பண்றார். அவர் ரிசரக்ஷனுக்கு போறதுக்கு முன்னாடியே இத வந்து வாக்குத்தத்தமா அவர்களுக்கு கொடுக்கிறார். அதன் பிறகு அவர் உயிரோடு எழுந்து வந்த பிறகு அவர்களிடத்தில் வரார். அவர்களிடத்தில் வந்து அவர் பரலோகத்திற்கு எடுத்து கொள்வதற்கு முன்பாக அவர்களோடு கூட மீண்டுமாய் அப்பம் பிக்குதலில் அவர் தன்னை ஒரு ஜீவனுள்ள தேவனாக அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். தம்முடைய சீஷர்களுக்கு அவர் தம்மை வெளிப்படுத்தி 40 நாள் அவர்களோடு கூட சஞ்சரிக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம் வேதத்துல.
40 நாட்கள் மீண்டுமாய் அவர்களோடு கூட இருந்து அவர்களிடத்துல பல காரியங்களை, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்த காரியங்களை எல்லாம் அவர் பேசுறார். அப்பொழுதுதான் சொல்றாரு, நான் உங்களுக்கு கட்டளையிட்டபடி யோவான் உங்களுக்கு ஜலத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். ஆனால் நான் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன். அவர் உங்களுக்கு ஆவியினாலே ஞானஸ்நானம் கொடுப்பார். இதுதான் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம். அதன் பிறகு அவர் அந்த பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார் அவர்கள் முன்னிலையிலே அப்படின்னு பார்க்கிறோம். இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் அப்படியே நிறைவேறினது. வாட் இஸ் த ப்ராமிஸ் ஆஃப் த ஃபாதர்? அதைத்தான் ஆக்ட்ஸ் 1:4 நம்ம பார்க்கிறோம். பீயிங் பேப்டைஸ்டு வித் த ஹோலி ஸ்பிரிட். நீங்கள் ஆவியினாலே ஞானஸ்நானத்தை பெறுவீர்கள். அதாவது 1வது அதிகாரம் 5வது வசனத்துல இதை சொல்றார். ஆவியினாலே ஞானஸ்நானத்தை பெறுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படும் பொழுது நாம் பலனடைகிறவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவர் இந்த உலகத்தில் இருந்து உயிரோடு எழுந்து மகிமைப்பட்ட பின்பு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக சொல்றாரு, ஆவியானவர் மூலமாய் நான் உங்களிடத்துல பேசுவேன் அப்படின்னு சொல்றார். ஆவியானவர் தான் உங்களை வழி நடத்துவார். அவர் உங்கள் குற்றங்களை உணர்த்துவார். அவர் உங்களை ரட்சிப்பார். அவர் நீங்கள் நடக்க வேண்டிய அந்த வழியை அவர் உங்களுக்கு காண்பிப்பார் என்று சொல்லி பல காரியங்களை குறித்து பரலோக ராஜ்யத்தை அவர் மீண்டுமாய் ஸ்திரப்படுத்துவார் என்று சொல்லி இந்த இடத்துல அவர் சீஷர்களுக்கு சொல்லுகிறதை நாம் பார்க்கலாம். அப்படி அவர்கள் சொல்லும் பொழுது அவர்கள் மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறாங்க. அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர் எந்த ராஜ்யத்தை குறித்து சொல்லுகிறார்? ஒருவேளை மீண்டுமாய் அந்த இஸ்ரேலிலே ஒரு பொலிட்டிக்கலா ஒரு ராஜ்யத்தை அவர் உண்டு பண்ண பார்க்கிறாரா? அப்படி ஒரு ராஜ்யத்தை மீண்டுமாய் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாரா என்று சொல்லி உலக பிரகாரமான காரியங்களை அவர்கள் சிந்தித்துக் கொண்டு இருக்கிறார்கள். இதை பற்றி தான் ஆண்டவர் சொல்லுகிறார் என்று. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துல ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கவே நான் போகிறேன். அங்கு உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை நான் ஏற்படுத்துவேன். அதிலே உங்களை அழைத்துக் கொள்ளுவேன் என்று சொன்ன அவர் சொன்ன அந்த காரியங்களை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். தவறாக புரிந்து கொண்டு விட்டார்கள். உலக பிரகாரமாய் அவர்கள் சிந்திக்கிறவராய் இருந்தார்கள். அப்படி என்று பார்க்கிறோம். இந்த ப்ராமிஸ அவர் எப்போ சொல்றாரு? When did Jesus tell them this promise from the Father? ஆண்டவரிடத்தில் இருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட இந்த வாக்கு தத்தத்தை எப்பொழுது சொல்றாருனாக்கா, இத நம்ம யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல வாசிக்கலாம். யோவான் 14:26 இது இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. பல காரியங்களை இந்த இடத்துல சொல்லுவார். நீங்கள் லவ் ஒன் another, மற்றவர்கள் மீது அன்பு பாராட்டுங்கள். பல கமாண்ட்மெண்ட்ஸ் அவர்களுக்கு கொடுக்கிறார். அப்படி சொல்லும் பொழுது, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். 16வது வசனத்தில் இப்படியாக சொல்றார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன். நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படிக்கும் உங்கள் கனி நிலைத்திருக்கும்படிக்கும் நான் உங்களை ஏற்படுத்தினேன் அப்படின்னு ஆண்டவர் நீங்கள் கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறார். நீங்கள் மற்றவர்கள் மீது அன்பாய் இருங்கள் என்று அவர்களை கேட்டுக்கொள்ளுகிறார். நீங்கள் அத 17வது வசனம், நீங்கள் ஒருவருக்கொருவர்
அன்பாய் இருக்க வேண்டும் என்று இவைகளை உங்களுக்கு கற்பிக்கிறேன். had to be love one another. உங்களில் அன்பு இருக்க வேண்டும் என்று இதை நான் உங்களுக்கு கற்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார். இன்னும் பல காரியங்களை இந்த யோவான் 15ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது 17 நீங்கள் ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள்னு சொல்றாரு. அதே வேளையில 26வது வசனத்துல பார்க்கும் பொழுது, பிதாவினிடத்திலிருந்து நான் உங்களுக்கு அனுப்ப போகிறவரும் பிதாவினிடத்திலிருந்து புறப்படுகிறவருமாகிய சத்திய ஆவியான தேற்றரவாளன் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். பரிசுத்த ஆவியான ஒரு தேற்றரவாளன் உங்களிடத்துல நான் அனுப்புவேன். அவர் வரும்பொழுது அவர் என்னை குறித்து சாட்சி கொடுப்பார். அவர் தேவனை குறித்து சாட்சி கொடுக்கிறவராய் உங்களிடத்துல அவர் ஆவியானவராய் ஒரு தேற்றரவாளனாய் உங்களிடத்துல அவர் வருவார். நீங்களும் ஆதி முதல் என்னோடு கூட இருந்தபடியினால் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று சொல்லி சீஷர்களிடத்துல இந்த இடத்தை அவர் வாக்குத்தத்தம் சொல்லுகிறார். அதே அந்த வாக்குத்தத்தத்தின்படிதான் அவர் மரித்து உயிரோடு எழுந்த பிறகு அவர்கள் மத்தியில வந்து இப்படியாக சொல்லுகிறார், நீங்கள் ஆவியினாலே பலப்படுவீர்கள், ஆவியானவர் உங்களோடு கூட இடைப்பட்டு உங்களை தேற்றுவார் என்று சொல்லி, நான் உங்களோடு கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டேன், என்னுடைய ராஜ்யத்திற்குள்ளாய் நான் செல்ல போகிறேன், ஆனால் ஒரு தேற்றரவாளனை உங்களுக்கு அனுப்புவேன், அவர் உங்களோடு கூட இருப்பார், அவர் ஆவியானவராய் இருந்து உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களுடைய குறைகளை எல்லாம் அவர் நிறைவேற்றுகிறவராய் உங்களை கண்டித்து உணர்த்துகிறவராய் அவர் இருப்பார் என்று சொல்லி பல காரியங்களை அவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுத்து அவர் பரலோகத்தில எடுத்துக் கொள்ளுகிற காரியத்தை பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றும் நம்மோடு கூட ஆவியானவராய் உலாவிக் கொண்டு இருக்கிறார். அந்த தேற்றரவாளன் நம்மிடத்தில் இருக்கும் பொழுதுதான் அவர் நம்முடைய சிந்தனைகளை செயல்களை எல்லாம் ஆளுகை செய்கிறவராய், அவர் நம்மை அவருடைய சித்தத்தின்படி நம்மை வழி நடத்துகிறவராய் நம்மிடத்துல அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகவே அவர்கள் சீஷர்களுக்கு அவர் கட்டளை சொல்றாரு, நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டு, நீங்க எருசலேம் விட்டு எங்கேயும் போவாதீங்க, ஏன்னா பிதாவினுடைய வாக்குத்தத்தம் கண்டிப்பா அது நிறைவேறுகிறதா இருக்கும், ஆகவே நீங்கள் எருசலேமில் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் கட்டளையை கொடுக்கிறார். அதை போல அவர்களும் அந்த மேல் வீட்டு அறையில காத்திருக்கும்போது ஆவியானவர் அவர்களோடு கூட இறங்கி அவர்களை பலப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல தொடர்ந்து நம்ம வாசித்தோம்னா தெரியும் அவர் எப்படி அவர்களோடு கூட இடைப்பட்டார். அவருடைய 11 சீஷர்களும் யூதாஸ் காரியத்தை தவிர மற்றவர்கள் எல்லோரும் அந்த இடத்திலே கூடி இருக்கும் பொழுது, அவருடைய மரியாள் மற்றவர்களும் அந்த இடத்திலே கூடி இருக்கும் பொழுது அவர்கள் மத்தியில ஆவியானவர் இறங்கி அவர்களை பலப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அப்படியாக அவருடைய சொன்ன அந்த கட்டளை நிறைவேறும்படியாக ஆண்டவர் ஆவியானவராய் அவர்களிடத்துல அவர் வெளிப்பட்டார். அதைத்தான் சங்கீதம் 127:1 நான் பார்க்கிறோம். கர்த்தர் வீட்டை கட்டாராகில் கட்டுகிறவன் பிரயாசம் விருதா, கர்த்தர் நகரத்தை காவராகில் காவலர் விழித்திருக்கிறது விருதா என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது. ஆவியானவர் நம்முடைய வீட்டை கட்டணும், அவர்தான் நம்முடைய வீட்டை ஆளுகை செய்யணும். எந்த ஒரு சத்துருவின் கிரியைகளோ எந்த ஒரு அந்நிய சக்திகளோ நம்ம வீட்டை ஆளுகை செய்யக்கூடாது. ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஒரு வீடாய் நம்முடைய வீடு இருக்கணும். ஆவியானவர் ஆளுகை செய்கிற ஒரு வீடாய்
நம்முடைய வீடு இருக்கணும். அப்படி ஆவியானவருக்கு நாம் முதலிடம் கொடுத்து, அவரை நம்முடைய வீட்டிலே வரவேற்கிறவர்களாய், அவரை நம்முடைய வீட்டின் அஸ்திபாரமாக இருந்து, ஆவியானவர் மேல நம்முடைய வீட்டை கட்டுகிறவர்களாய் நாம் இருக்கணும். அப்படி நாம் அவருக்கு முதலிடம் கொடுக்கிற பிள்ளைகளாய் இருந்தா, அவர் நம் வீட்டை கட்டி எழுப்ப வல்லவராயிருக்கிறார். நம் வீட்டையும், நம்முடைய பிள்ளைகளையும், நம்முடைய குடும்பத்தையும் அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் காக்க வல்லவராயிருக்கிறார். அதே யோவான் 16:5 ஆண்டவர் சொல்றாரு, இப்பொழுது நான் என்னை அனுப்பிய இடத்திற்கு போகிறேன். எங்கே போகிறீர்கள் என்று உங்களில் ஒருவன் என்னை கேட்கவில்லை. ஒருவனும் என்னை கேட்கவில்லை. ஆனாலும் நான் இவைகளை சொன்னதினால் உங்கள் இருதயம் துக்கத்தால் நிறைந்திருக்கிறது. என்ன ஆண்டவர் என்னை விட்டு போயிடுவாரே! வேற யார் எங்களை தேற்றுவார்? யார் எங்களுக்கு ஆறுதல் சொல்லுவார்? யார் எங்களுக்கு அவருடைய வேதங்களை சொல்லி, அவருடைய அந்த தேவனுடைய அந்த வார்த்தைகளை சொல்லி எங்களுக்கு ஆறுதல் கொடுப்பார் என்று அவர்கள் துக்கப்படுவார்கள். ஆனால் தான் நான் இவைகளை உங்களுக்கு சொல்லவில்லை. ஏனென்றால் உங்களுடைய இருதயம் துக்கமாய் நிறைந்திருக்கும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றத இந்த இடத்த பார்க்கலாம். யோவான் 16:5. அதே போல நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். 7வது வசனம். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் இந்த உலகத்துல இருந்து உங்களுக்காக மரித்து இன்று உயிரோடு எழுந்து நான் பரலோக ராஜ்யத்துல போவது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரமாட்டார். நான் போலனாக்கா தேற்றரவாளன் ஆவியானவர் உங்களிடத்துல வரமாட்டார். ஆகவே நான் போய் அவரை அனுப்புவேன். நான் போவேனாகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன் அப்படின்னு சொல்றார். நான் போய் இந்த ஆவியானவரை உங்களிடத்துல அனுப்புவேன். அதே போல் அவர் எப்படி வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அந்த வாக்குத்தத்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் அவர்களோடு கூட அவர் வாசம் பண்ணினார். 12வது வசனம். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். பல காரியங்கள் இந்த உலகத்துல நான் செய்ய போகிற காரியங்களை நான் சொன்னேன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. சத்திய ஆவியாகிய அவர் வரும்பொழுது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். யாரு? ஆவியானவர். வரப்போகிற காரியங்களை அவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னையும் மகிமைப்படுத்துகிறார். அவர் எங்கிருந்து எடுக்கல, என்னுடையதிலிருந்து எடுத்து என்கிட்ட இருந்து வாங்கி தான் அதை உங்களுக்கு அவர் சொல்லி என்னை மகிமைப்படுத்துகிறவராய் அவர் இருப்பார். ஆகவே ஆண்டவர் அவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர் அவரிடத்திலிருந்து வாக்குத்தத்தங்களை பெற்று அதை நம்முடைய வாழ்க்கையில அவர் நிறைவேற்றுகிறவர்களாய் இருக்கிறார். ஆண்டவருடைய அந்த வாக்கு தத்தத்தின்படி ஆண்டவர் சீஷர்களோடு கூட அந்த மேல் வீட்டு அறையில ஆவியானவராய் அவர் மகிமைப்பட்டார். ஆவியானவராய் அவர் இறங்கி அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆவியினாலே அவர் அபிஷேகம் செய்து அவர்களை அவர் பலப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் இந்த காலை வேளையில உயிர்த்தெழுந்த நம்முடைய ஆண்டவர் இன்றும் ஒரு ஜீவனுள்ள தேவனாய் நம்மோடு கூட அவர் உலாவிக் கொண்டு இருக்கிறார். ஆவியானவராய் நம்மோடு கூட அவர் அசைவாடி கொண்டு இருக்கிறார். ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு.
ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு சுகம் உண்டு, சந்தோஷம் உண்டு, சமாதானம் உண்டு. அப்படிப்பட்ட ஆவியானவரை நாம் உறுதியாய் பற்றி கொண்டு நடக்கிற ஒரு பிள்ளைகளாய் இருக்கணும். அப்படி அந்த ஆவியானவரின் வழி நடத்துதலோடு நம்முடைய வாழ்க்கையை அவரிடத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்யணும். ஆண்டவரே, ஆவியானவர் தாமே நீர் எங்களை வழி நடத்தணும். எங்களுடைய சுயமாய் நாங்கள் எதுவும் சிந்திக்காமல், ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தை நாங்கள் நிறைவேற்றுகின்ற ஒரு பிள்ளைகளாய் இருக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த இடத்துல சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதைப்போல 8வது வசனத்துல இந்த அப்போஸ்தலர் 1:8 சொல்றாரு, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும்பொழுது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட பரிசுத்த ஆவி நம்மிடத்துல வரும்பொழுது நாம் என்ன பண்றோமா, நம்ம பலனடைகிறோம். ஒருவேளை பலவீனத்தோடு, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், நிந்தைகள், வியாகுலங்கள், இதுல பலவீனத்தோடு ஆண்டவருடைய சமூகத்துல வந்து நீ ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர், ஆவியானவர் உன்னை பலப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆவியானவர் உன்னை திடப்படுத்துகிறவராயிருக்கிறார். ஆகவே நீங்கள் பலனடைந்து என்ன பண்ணுவீங்க? பலனடைந்து சும்மா இருக்கணும்னு சொல்லல. சகல பூமியின் கடைசி பரியந்தம் அவருக்கு சாட்சியாய் இருப்பீர்கள் என்று சொல்றார். இந்த இடத்துல சில எருசலேம், யூதேயா முழுவதிலும், சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் சொல்லும்போது இந்த உலகம் முழுவதிலும் எங்களுக்கு நீங்கள் சாட்சியாய் இருப்பீர்கள். ஆகவே ஆண்டவரை, இந்த ஆவியானவரை பின்பற்றி நடக்கக்கூடிய பிள்ளைகளாகிய நாம் கூட அவருக்கு கடைசி பரியந்தம் சாட்சிகளாய் இருக்கும்படியாய் அவர்தாமே நம்மிடத்துல வந்து அவர் நம்மை பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். நம்முடைய பலவீன நேரங்களிலே அவர் நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தைரியப்படுத்துகிறார். ஐயோ, இதை குறித்து நான் பயமாக இருக்கிறது, இந்த காரியத்தை எப்படி செய்வது, எப்படி இந்த உலகத்துல நான் சஞ்சரிப்பது, வாழ்வது என்று பயத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு அவர் பயத்தை எல்லாம் போக்கி நம்மை அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். ஏசாயாவில் நம்ம படிக்கிறதை போல, பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னுடைய நீதியின் வழக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம். நான் உன்னோடு கூட இருந்து உன்னை பலப்படுத்துவேன், நீதியின் வழக்கரத்தினாலே நான் உன்னை தாங்குவேன். ஆகவே நீ எதை குறித்தும் பயப்படாதே, நான் உன்னை பலப்படுத்துவேன். ஆண்டவர் நம்மை ஆவியானவர் மூலமாய் நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார். அப்படி ஆவியானவர்கிட்ட நம்முடைய குறைகளை எல்லாம் சொல்லி, ஆண்டவரே, இப்படிப்பட்ட காரியங்களில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை கொடும், எங்களுடைய விண்ணப்பத்திற்கு நீர் செவிசாய்க்கிறவராய் இருக்கிறீர், எங்களை நீர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறீர், இந்த பலவீனத்தில் இருந்து நாங்கள் விடுபட எங்களை பலப்படுத்தும், பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்ற. உம்முடைய ஆவியினாலே எல்லாம் ஆகும் என்று சொல்லி நீங்க சொல்லி இருக்கிறீங்களே, உம்முடைய ஆவியினால எல்லாம் ஆகும் என்று நாங்களும் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. ஆகவே எங்களை பலப்படுத்துங்க, எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, எங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உடைய கிருபையினால நேர்த்தியான பாதையில
எங்களை வழிநடத்துங்க. எங்கள் பாதையில வரக்கூடிய தடைகளை எடுத்து போடுங்க. எங்கள் பாதையில வரக்கூடிய அந்த இக்கட்டுகளுக்கு எங்களை நீங்களாக்கி விடுவீங்க. எங்கள் கால்கள் தள்ளாதபடிக்கு ஆண்டவரே, நீங்க எங்களை ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி எங்களை ஓடச் செய்யுங்க ஆண்டவரே. என்று சொல்லி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கும் பொழுது, ஆவியானவர் நம்மை பலப்படுத்துவார். நமக்கு நம்முடைய தேவைகளை சந்தித்து, நம்மை அவர் நேர்த்தியான பாதையில அவர் நம்மை பலப்படுத்துவார், வழி நடத்துவார். அப்படியே கண்களை மூடி, ஆண்டவரே, நீர் கொடுக்கின்ற அந்த பலத்தினால, நீர் கொடுக்கின்ற அந்த தைரியத்தினால, இந்த உலகத்துல நாங்கள் ஒரு நல்ல போராட்டத்தை போராட எங்களுக்கு உதவி செய்யும் அப்பா. உம்மால் அல்லாமல் எங்களுக்கு வேறு ஒரு ஆறுதல் இல்ல. வேறு ஒரு அடைக்கலம் இல்ல. எங்களுக்கு வேறு ஒரு நம்பிக்கை இல்ல ஆண்டவரே. நீர்தாமே எங்களுக்கு அடைக்கலமும், பெலனும், ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாயிருந்து, எங்களை நீர் விடுவிக்கிறவராய் இருக்கிறீர். தகப்பனே, இப்பொழுதும் இந்த காலை வேளையில எங்களை தாழ்த்துகிறோம் அப்பா. எங்களை ஆண்டவரே நீர் முழுவதுமாக ஆளுகை செய்யும்படியாக உம்முடைய கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். துதி கன மகிமையாவும் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.